ஹாய் கைஸ், இந்த வீடியோல எப்படி பிக் டெக் கம்பெனி எல்லாம் அவங்க சாஃப்ட்வேரை ஒரு ரிலையபிளா ஒரு எஃபிஷியண்டா டாக்கர் வச்சு மேனேஜ் பண்றாங்கன்னு பார்க்க போறோம். அது இல்லாம டாக்கர்னா என்ன, டாக்கர் கண்டெய்னர்னா என்ன, இமேஜ்னா என்ன, அது எப்படி நம்மளுக்கு யூஸ் ஆக போகுதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு சாஃப்ட்வேர் வந்து உங்க லேப்டாப்ல நல்லா ஒர்க் ஆகுது, ஆனா சேம் சாஃப்ட்வேர் சிஸ்டம்ல கிராஷ் ஆகுது. ஒய்? இதுக்கு சொல்யூஷன் தான் டாக்கர். இப்போ வந்து வாட் இஸ் டாக்கர்னு பார்ப்போம். டாக்கர்னு சொல்லும்போது அது ஒரு டூல். அது வந்து உங்க அப்ளிகேஷனை பேக்கேஜ் பண்றதுக்கு யூஸ் ஆகும். என்னது? செட்டிங்ஸ், டிபெண்டன்சிஸ், ரன் டைம், இதெல்லாம் வந்து ஒரு கண்டெய்னருக்குள்ள பேக்கேஜ் ஆகும். இது வந்து ஒரு லைட் வெயிட் பாக்ஸ். அந்த லைட் வெயிட் பாக்ஸ்ல உங்களுக்கு தேவையான கோட்ஸ், டிபெண்டன்சி, செட்டிங்ஸ் எல்லாமே பேக்கேஜ் ஆகி உள்ள இருக்கும். ஓகே, கண்டெய்னர்னா என்ன? சிம்பிளா கண்டெய்னர்னு சொன்னோம்னா, ஒரு ஷிப்பிங் கண்டெய்னர் எப்படியோ இன்சைட்ல எல்லாமே இருக்கும். அதை வந்து லாரியில ஷிப் பண்ணுவாங்க, எல்லாத்துலயும் அந்த கண்டெய்னரை ஈஸியா ஷிப் பண்ணிடுது. அதே மாதிரிதான் டாக்கர் கூட நம்மளுக்கு தேவையான எல்லா டிபெண்டன்சிஸுமே இருக்கும். சர்வர்லயும் டெப்ளாய் பண்ணாலும் சேம் டாக்கர் இமேஜ் கரெக்டா ஒர்க் ஆகும், லேப்டாப்லயும் ஒர்க் ஆகும், ஒரு பிரச்சனையும் வராத ரன் ஆகும் ஈஸியா. ஏன் டாக்கர் யூஸ் பண்ணணும்? ஒரு டெவலப்பர் ஒரு ஆப்பை பில்ட் பண்றான். அது டெவலப்பர் என்விரான்மெண்ட்ல சூப்பரா ஒர்க் ஆகுது. ஆனா ப்ரொடக்ஷனுக்கு டெப்ளாய் பண்ணும்போது எரர் வருது, செட்டிங்ஸ் மிஸ்மேட்ச் ஆகுது, லைப்ரரி இல்லைன்னு வருது. ஆனா டாக்கர் யூஸ் பண்ணீங்கன்னா ஆப்போட எல்லாமே ஒரு கண்டெய்னர்ல இருக்கும். ஸோ இங்க ஒர்க் பண்றது அங்கேயும் ஒர்க் வந்து ஈஸியா ஆகும். உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. நோ மோர் ப்ராப்ளம். டெக்னிக்கல் ஃப்ளோவா பார்த்தீங்கன்னா, நாம ஒரு ஆப்புக்கு டாக்கர் ஃபைல் எழுதுவோம், அதை டிஸ்கிரைப் பண்ணுவோம். எப்படி ஒரு ஆப்பை பில்ட் பண்றதுன்னு அந்த டாக்கர் ஃபைல்ல எழுதி வச்சிருப்போம். லைக் ப்ளூ பிரிண்ட். ஃபைனலா வந்து அந்த ஃபைலை வந்து பில்ட் பண்ணுவோம். தென் வந்து அந்த இமேஜை யூஸ் பண்ணி கண்டெய்னருக்குள்ள அந்த ஆப் வந்து ஈஸியா ரன் ஆகும். ஏன் டாக்கர் யூஸ் பண்ணணும்? ஸ்பீடா இருக்கும், போர்ட்டபிலிட்டியா இருக்கும். அதனாலதான் நம்ம டாக்கர் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் டைம் நீங்க டாக்கர் யூஸ் பண்ணி உங்க அப்ளிகேஷனை ரன் பண்ணி பாருங்க. அது எல்லா என்விரான்மெண்ட், லினக்ஸ், விண்டோஸ், மேக், எந்த சர்வர்ல போட்டாலும் எஃபிஷியண்டா ஒர்க் ஆகும். இந்த வீடியோ பிரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாக்கர் டியூட்டோரியல் வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல குபர்னெட்டிஸ் எப்படி ஒர்க் ஆகுது, குபர்னெட்டிஸ்னா என்ன, இந்த மாதிரி டெக்னிக்கல் ரிலேட்டட் கண்டென்ட் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, இதுல எதனா புதுசா நீங்க லேர்ன் பண்ணீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா எனக்கும் ஒரு மோட்டிவேட்டட் இருக்கும். ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி சில பேருக்கு புரிஞ்சிச்சுன்னா அடுத்த டைம் நான் வீடியோ போடும்போது எனக்கு ஒரு எஃபிஷியன்டா இருக்கும். பாய்.